கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக இன்டர்நெட்டே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஷூட் பண்ணி அதை எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். சரி, அதை அப்லோட் பண்ணலான்னு போகிறப்போ இன்டர்நெட் இல்லை. It was at this moment that he knew he fucked up. சரி, இது யூஸ்வலாக இப்படி ஆகிறது தானேன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்பயும் இன்டர்நெட் வரல. தென் இது 2 hours ஆச்சு, அப்பயும் இன்டர்நெட் வரல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சரி, இந்த வீடியோ அவ்வளோதான் போல இருக்குது, இன்டர்நெட்டாவது வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்நெட் வரவே இல்லை. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகி 4 டேஸ்க்கு அப்புறம் தான் இன்டர்நெட்டே வந்துச்சு. ஸோ இந்த 4 டேஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த உங்கள் கூடயும் ஷேர் பண்ணால், அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு இன்டர்நெட் கட் ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போது இந்த கதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி எதில் ப்ராப்ளம் ஆச்சு, எதனால் இன்டர்நெட் வரல அப்படின்றத டேரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போது நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்த டிவைஸ்க்கு பேர் மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ONU இல்லைனா ONT அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டிவைஸை ONU இல்லைனா ONT அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ONUன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஆப்டிக்கல் நெட்வொர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம ONTன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ONU இல்லைனா ONT இல்லாமல் OLTன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த OLT அப்படின்னா என்னென்னா ஆப்டிக்கல் லைன் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவைஸை பொதுவாக இந்த கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம பழையபடி ONU ONTக்கே வருவோம். அது என்ன ONU ONTன்னு சொல்லிட்டு 2 பேர், ஏதாவது ஒரு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ONU ONTங்கிற இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான டிவைஸாக இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சில டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ONU எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் EPON சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ONTன்றது GPON சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். சரி, அப்போது இந்த EPON GPON அப்படின்னு என்னென்னா, இந்த EPON எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஈத்தர்நெட் பேசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம இந்த GPON எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஜிகாபிட் பேசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க்கிங் சொல்லுவோம். ஸோ இப்போது இது ரெண்டுக்கும் இடையில மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதோட ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி இதோட ஸ்பீடுங்கிறது டிஃபர் ஆகும். அதாவது EPONல IEEEன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவே GPONல ITUன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் EPONல எப்போதுமே அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து 1.25 Gbps தான் இருக்கும். இதுவே GPON எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட அப்லோட் ஸ்பீட் வந்து சேம் தான், அதாவது 1.25 Gbps. பட் இதோட டவுன்லோட் ஸ்பீட் தான் அப்படியே டபுள் த டைம் இருக்கும், அதாவது 2.5 Gbps. பட் இதுவே OLT சைடில் போகும்போதும் அதுலேயும் GPON EPON இருக்கும். ஸோ அதில் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டிங் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை சொல்லலாம். அதாவது இந்த EPONல 1:32 ரேஷியோவில் தான் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதாவது வர ஒரு ஃபைபரை நம்மளால் 32 டிஃப்ரெண்ட் யூசருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். பட் இதுவே GPON எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அப் டு 120 வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். சரி, இப்போ அது அப்படியே இருக்கட்டும், மறுபடியும் நம்ம இந்த மோடம்கே வருவோம். பொதுவாக ஒரு மோடம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ONU இல்லைனா ONTயை பேஸ் பண்ண இந்த மோடமை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளால் இதில் ஆப்டிக்கல் இன்புட்டை கொடுத்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இதில் ஆப்டிக்கல் இன்புட், அதாவது லைட் இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிக்கலாக இது கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மோடம்ங்கிறதுனால இதிலே நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம எந்தெந்த டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது போத் கன்சியூமர் சைடும் சரி, கேபிள் ஆப்ரேட்டர் சைடும் சரி. ஸோ இப்போது எதனால் எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அண்ட் எதுக்காக இதுக்கு 4 டேஸ் ஆச்சுன்ற கதையை டீட்டெயிலாக பார்ப்போம். Let me tell you this horrible story. எனக்கு இன்டர்நெட் வந்து 30th ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் தான் கட்டாச்சு. அண்ட் அன்றைக்கி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோடய ஷார்ட்ஸையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணலான்னு போகிறப்ப தான் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதே எனக்கு தெரியுது. சரி, இது யூஸ்வலாக கட் ஆகிறதான்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்தேன், இன்டர்நெட் வரல. சரி, வெயிட் பண்ண தான் பண்ணோம், இன்னொரு 1 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்பயும் இன்டர்நெட் வரல. சரி, இந்த ஷார்ட்ஸை இன்றைக்கி அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட PCயையும் ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு 1 hour ஆகுது, அப்பயுமே இன்டர்நெட் வரவே இல்லை. சரி, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடனே நான் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் ஃபிக்ஸ் ஆகிடும். சரி, நானும் ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்பயுமே அந்த இஷ்யூ ரெசால்வ் ஆகவே இல்லை. பட் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் இந்த இஷ்யூ வந்து ரெசால்வ் ஆகிட்டா தான் போட்டிருந்துச்சு. என்னடா இது, இன்டர்நெட்டே எனக்கு வரலையே, ஆனால் இஷ்யூ ரெசால்வ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உடனே நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். என் ஏரியாவில் விளக்கெரியல மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துறா மங்கி என்ன நினைச்சிட்டு இருக்க.
ஸோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்டர்நெட் வராதது, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது, எனக்கு ரெசால்வ்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம், ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள், இந்த இஷ்யூ வந்து ரெசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா 24 hours later. ஸோ இப்படியே டைம் ஆக 24 hours கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு ஆகும்போது இது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த ஃபைபர் கனெக்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கே டேரெக்டாக நான் கால் பண்ணி கேட்டேன். அதாவது நான் 2 தடவை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு இஷ்யூ ரெசால்வ் ஆகவே இல்லை, ஆனால் ரெசால்வ்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது உடனே அவங்க அந்த கனெக்ஷன் யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நானும் இந்த பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். உடனே அவங்க, நீங்களப்பா, நான் நேற்றுக்கு ஆஃப்டர்நூனே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு கதவு பூட்டிருந்துச்சு, அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே 2 வீடு இருக்குது. அவங்க பழைய வீட்டில் கேட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா பழைய வீடு இருக்கும்போது தான் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க, அதனால் அங்கேயே பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் எங்களுக்குமே அவங்க வந்துட்டு போனது தெரியாமல் போயிடுச்சு. சப்போஸ் அவங்கக்கிட்ட எங்களோட நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நம்பர் இல்லை போல இருக்குது. நல்ல வேளை நான் யதார்த்தமாக உங்களுக்கு கால் பண்ணதும் நல்லதாக போச்சு. ஸோ நான் சண்டே ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணேன். ஈவினிங் வந்து பார்த்துட்டு இந்த மோடம் வந்து வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க வேறு மோடம் ஒன்று வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கொடுத்தாங்க. தென் அடுத்த நாள் போயிட்டு மோடம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி அதில் இன்டர்நெட் வரதுக்கு மண்டே ஈவினிங் ஆயிடுச்சு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஸோ June 30th ஆரம்பிச்சு July 3rd வரைக்கும் கிட்டத்தட்ட 4 days வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக டைமை வேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 days தான் ஆயிருக்கும், ஆனால் நான் 4 days தான் சொல்லுவேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய கன்க்ளூஷனை நான் சொல்லிடுறேன். அதாவது சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே நீங்கள் உங்களோட மோடமில் இருக்கிற எல்இடி ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து மோடமோட பேஜை போய் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அதில் பேன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், அதை போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் டவுன் தான் காட்டும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு பான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பான் ஸ்டேட்டஸில் என்ன காட்டும் அப்படின்னா அந்த ஃபைபர்லேருந்து வர சிக்னல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கலாம். அதில் முக்கியமாக TX and RX பவர்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்கும். இப்போது இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த TXன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிவைஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற பவர், அண்ட் இதுவே RXன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டிவைஸில் ரிசீவ் ஆகிற பவர். இப்போது இது ரெண்டுத்தோட பவரையும் பொதுவாக மில்லிவாட்ன்ற யூனிட்டில் சொல்லுவாங்க, இல்லைனா சில டைம் வந்து dBmல கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த TX and RX பவரில் ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட நமக்கு இன்டர்நெட் வராது. இப்போது என்னோட மோடமில் பானுங்கிற எல்இடி வந்து ஆன்லே இல்லை. சரின்னு இந்த மோடமோட பேஜை போய் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் பான் ஸ்டேட்டஸை பார்த்தோம் அப்படின்னா TX பவர் வந்து கரெக்டாக வரல. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த மோடமில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா OLT ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது இந்த டிவைஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாதான் இப்படி ஒரு டிவைஸ் இருக்குன்னு அந்த OLTக்கு தெரியும். ஸோ இது சரியாக டிரான்ஸ்மிட் பண்ணாததுனால அதால் டிவைஸையும் கண்டுபிடிக்க முடியல, இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த டிவைஸ்க்கு பதிலாக வேறு டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்இடி ஸ்டேட்டஸை செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மோடமோட பேஜை போய் லாகின் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போது எனக்கு இது போல் ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மோடமில் இருக்கிற எல்இடியில் பானுன்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி இருக்கும், அது மட்டும் ஆஃபில் இருக்கும். அதுக்கு பதிலாக லாஸோட எல்இடி மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ இப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மோடமுக்கு நம்ம ஃபைபர் இன்புட் கொடுக்குறோம்ல அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டிகேட் பண்ணுது. சில பேருக்கு அந்த ஃபைபர் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண ஒர்க் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கேபிளில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது மெயினாக அந்த ஒயர் வந்து அருந்து போயிருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, அதை கேபிள் ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அது ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறாங்க. இப்போது இன்னொரு விஷயம், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணி வேறு டிவைஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸோட மேக் அட்ரஸும் நீங்கள் புதுசாக வாங்கின டிவைஸோட மேக் அட்ரஸும் மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கின டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த டிவைஸோட மேக் அட்ரஸை கேபிள் ஆப்ரேட்டர் காமிச்சிங்க அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours கழிச்சு டேரெக்டாக கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு கால் பண்ணி கேட்டுருங்க. இந்த இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக இது ஃபிக்ஸ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் தெரியணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேறு எதை பற்றியாவது தெரியணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். குட் பை ஃபார் நவ்.